ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது புதன்கிழமை காலையில் எப்பவும் போல் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பெரியவனுக்கு வந்து ஊத்தாப்பம், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு எகெயின் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு 7:45 ரிட்டன் வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்து பிளாக் டீ தான் இன்றைக்கி வந்து வச்சு குடித்தேன். எப்போவுமே டீ சாப்பிட்றப்ப ஏதாவது சைடில் வச்சு சாப்பிட்றது பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால் வீட் பிஸ்கெட் மட்டும் 2 வச்சு சாப்பிட்டுட்டேன். எதுவுமே இல்லைன்னா கூட இந்த பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அது பொரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டு அப்படியே சாப்பிட்றது அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சின்னவனும் வந்து ஒரு 8:45 வந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய ஆரம்பித்தேன். எங்களுக்கு எகெயின் வந்து நாங்கள் ஊத்தாப்பம் தான் செய்ய போகிறோம். பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கேரட்டும் ஆனியனும் இருக்குது, அதை வச்சு தான் செய்ய போகிறோம். எப்பவுமே வந்து ஊத்தாப்பமுக்கு வந்து சைடிஸ் தேவையில்லை. நான் வந்து மேலே ஆந்திரா பருப்பு பொடி போடுவேன், அதுவே நல்ல காரசாரமாக இருக்கும். கூடயே வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுனா நெய் போட்டு கொடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை சட்னி செய்யலாம், அது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து இட்லிக்கு, அதுக்கப்புறமா பணியாரம், இந்த மாதிரி ஊத்தாப்பம், இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக போட்டு தேங்காய் கம்மியாக போட்டுட்டு வரமிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், இது காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி போடக்கூடாது, பூண்டு மட்டும் ஒரே ஒரு பல் போட்டுட்டு நல்லா தண்ணி மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாளிச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும், தாளிக்காமல் பச்சை சட்னி அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஊத்தாப்பம் தான் செஞ்சேன். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் எழுந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே தான் அவனுக்கு ஊட்டி விட்டேன். எப்போவுமே பார்த்தோம்னா யாராவது ஒரு சிலர் பார்த்தோம்னா எது பண்ணினாலும் மற்றவங்கள வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்க பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகுதோ இல்லையோ, ஒரு சிலருக்கு அஃபெக்ட் ஆகும், ஒரு சிலர் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனால் வந்து அந்த கிண்டல் கேலி பண்ணுறவங்கலாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளேயே அவங்கள அறியாமையே அடி மனசில் பார்த்தோன்னா ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். எதை பண்ணினாலும் அவங்க வந்து கொஞ்சம் தயங்கி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அவங்களுக்கே தெரியாது ஏன் வந்து இந்த மாதிரி பயம் இருக்குது, ஏன் வந்து நம்ம எல்லாமே ஸ்லோவாக பண்ணுறோம், எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏன் அப்படிங்கிற ரீசனே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ரீசன் வந்து அதுதான், இன்டெரக்டாக வந்து அதுதான் காரணம் அவங்களுக்கு. ஸோ அடிக்கடி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, மற்றவங்கள வந்து கமெண்ட் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டால் போதும், அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆயிடும், டோட்டல் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பயம் இல்லாமல் ஈஸியாக நம்ம எஃபெக்டிவாக செய்ய முடியும். அது பார்த்தோன்னா நம்மளையும் அந்த மாதிரி யாராவது சொல்லிடுவாங்களோ, அல்லது அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபன்னுக்காக சொன்னால் கூட இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், பயம் ஆகிடும். அதே மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அதை வந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னாவே நமக்கு வந்து பயம் எல்லாமே போயிடும். எப்பவும் போல் ஆக்டிவாக நல்லா எல்லா வேலைகளையும் பயம் இல்லாமல் வந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து மாப் பண்ணலை. ஸோ சும்மா தான் வந்து அங்கங்கே கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வைப் பண்ணி விட்டுட்டு லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணினேன், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு. இன்றைக்கி வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலில் ஒரு பருப்பு குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி இல்லை பூண்டு, பெப்பர், ஜீரகம், இந்த 3ஐயும் வந்து இடிச்சிட்டு எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, வெங்காயம், மிளகாய், அதுக்கப்புறமா தக்காளி இல்லாமல் தான் செய்கிறேன் நான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதையும் போட்டு இடித்து வச்சதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ரைஸும் பருப்பு எல்லாமே ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சிட்டோம்னா ஒரு சிம்பிளான பருப்பு சாதம் ரெடி. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து சின்னவனை தூங்கிட்டு இருந்தான், அவன் எந்திரிச்சதுக்கப்புறமா தான் கொடுத்தேன். ஸோ அந்த அன்னைக்கு புதன்கிழமை இப்படி தான் எப்பவும் போல தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப்